வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க நீங்கள்? பேர் கோபால். சேங்கனூரில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடிலாம் சாமான்லாம் வச்சிட்ருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? இதை வச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து பழக்காடின்னு சொல்லுவாங்க. பழக்காடின்னா இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற கரைசல் நான் உற்பத்தி பண்ணுறேன். இதுக்கு 4 விதமான பொருட்கள் தேவை. அதில் வந்து வெல்லம், அப்புறம் வந்து பரங்கி இதை வந்து நல்லா அதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதை அடி பண்ணி வச்சுக்கணும். அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் தூர போட்டுடணும். அப்புறம் வாழைப்பழம் வந்து அதுலேயும் தோல் எல்லாத்தையும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தால் நல்ல அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது கொஞ்சம் வச்சுக்கணும். பப்பாளிலையும் அதே மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பப்பாளி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது 4த்தையும் சம அளவு எடுத்துக்கணும். இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ, வெண்ணெய் 1/2 கிலோ, 4த்தையும் எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் இது என்னது ஐயா? இது முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? 3 கிலோ நான் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசி 1/2 கிலோ பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ போட போகிறேன். முதல்ல இது போடணும். முதல்ல இது போடணும். எது வேணால் போடலாம். முதல்ல பரங்கியை போட்டேன். அடுத்து வந்து பப்பாளி போட போகிறேன். வாழைப்பழம் போடுறேன். கடைசியாக வெல்லம் போட போகிறேன். வெல்லம்லாம் வந்து காஸ்ட்லி வெல்லம் வாங்க வேண்டாம். வெள்ளைக்காய் மண்டியில் போனோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு தருவாங்க. விற்று போன வெல்லம். இந்த வாழைப்பழத்துலலாம் என்ன சத்துக்கள் இருக்குது? வாழைப்பழத்தில் பொட்டாஷ் சத்து இருக்குது. இதெல்லாம் சேர்த்துனாக்க ஒரு எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக இந்த வெல்லம் சேர்க்கிறேன். பரங்கிலையும் அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கான இது இருக்குது. இதெல்லாம் பரங்கி, இப்போ பப்பாளி இதெல்லாம் மட்டும்தானே அந்த பழக்கரைசலுக்கு? இல்லைன்னா வேறு ஏதாவது? பப்பாளி, வாழைப்பழம், வெல்லம் அது நீங்கள் போட்டிருக்கீங்க. இது தவிர வேறு ஏதாவது பழங்கள்? வேண்டாம். இதை போட்டு ஒரு 15 நாள் தண்ணி கொஞ்சம் விடணும். தண்ணி வந்து நம்ம போர் தண்ணி தான் இருக்கணும். இல்லாட்டாக்க கிணத்து தண்ணி, அந்த குளோரின் போட்ட தண்ணி இருக்கக்கூடாது. பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டணும். முடிஞ்சால் இதை இன்னும் இந்த பப்பாளி வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஜூஸ் மாதிரி பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகும். கொஞ்சம் 15 நாள் கழித்து பார்த்தாக்க இதில் நுண்ணுயிர்ப்பு இருக்கும். அதில் கொஞ்சம் ஆடை படிஞ்சிருக்கும். அப்புறம் இதில் வந்து ஒரு 100 ml-க்கு 30 ml, 1 லிட்டருக்கு 30 ml அந்த அளவுக்கு விட்டால் போதும். 300 ml ஒரு 10 லிட்டர் டேங்க்குக்கு 300 ml விட்டால் போதும். 300 ml சேர்த்து ஸ்ப்ரேயாகவும் அடிக்கலாம். இல்லை இது வழியாக கொடுக்கணுன்னாக்கா 1 லிட்டரோ 2 லிட்டரோ கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம் அதோடலாம் கூட இதை சேர்க்கலாமா? சேர்த்து கொடுக்கலாம். அது இது தனியாகவும் கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு பஞ்சகவ்யம் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு அமிர்த கரைசல் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த ஈயம் கொடுக்கலாம், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இந்த பழக்காடின்னு பேர். இது நல்ல இதோடைய இது 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 கொடுக்குற போது பயிரோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு இது தண்ணி விடுற போதும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு வந்தோம்னாக்க அது அந்த சத்தை எடுத்துட்டு அந்த நல்லா அந்த பயிர் நல்லா வளர்ச்சி. இது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஆனதுக்கப்புறமா எவ்வளோ நாள் கழித்து யூஸ் பண்ணலாம்? இது வந்து 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஃபெர்மெண்ட் ஆகிடும். 20 நாளைக்கு அப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணலாம். 15 நாளைக்கு அப்புறமே நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சுருந்தோம்னா ரெட் கலரில் வரும். இதை அது ரெடியாக அது அந்த மேலே இருக்கக்கூடிய ஆடையை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டோம்னாக்க இது ரெட் கலரில் இருக்கும். எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இதை வந்து நம்ம வந்து தயாரித்ததுலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நம்ம இந்த
டாய்லெட்டு, பாத்ரூம், வாஷ் பேசின்லாம் கொஞ்சம் கரை படிஞ்சதுன்னா அதுக்கு துளி போட்டு ஆசிட் மாதிரி ஆசிட் பதிலாக இயற்கையாகவே நம்ம இதை கொஞ்சம் விட்டு நம்ம வந்து லைட்டாக துடைச்சோம்னாலே நல்லா போயிடும் அது இயற்கை கரைசல். இதை மூடி வைக்கணும் முக்கியமாக, இருட்டறையில் மூடி வைக்கணும். மூடி போட்டோம்னா இல்லைன்னா ஏதாவது சாக்கு போட்டு அந்த மாதிரி கட்டி வைக்கிறது. மூன்றரை லிட்டர் எல்லாமே இதான் மூடி வச்சக்கப்புறமா இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கலக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது கொஞ்சம் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு மூடினா போதும். அதை மற்றபடி இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் அந்த மாதிரிலாம் எதுவும் கலக்கணும்னு இல்லை. சரி, நன்றி. நன்றி ஐயா. கோபால் சேங்கனூரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, இயற்கை விவசாயம். என்னுடைய தொடர்பு எண் வந்து 9440351889, வாட்ஸ்அப் எண் 8667714133.